சிக்கன் சூப் ஃபார் தி சோல் அப்படிங்கிற ஒரு புக் வந்ததுங்க. 1993 ஒரு புக் வந்தது. அந்த புத்தகத்தை எழுதியவருக்கான தூண்டுதல்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை. அவர் ஒரு ஆய்வு செய்யறார், ஒரு ரிசர்ச் இஸ் டூயிங் எ ரிசர்ச். ஒரு ரிசர்ச் பண்றப்போ ஒரு ஸ்கூல், இந்த மாதிரி ஒரு காலேஜ் ஆர் ஸ்கூல், பிரைமரிலி அது ஒரு பிளாக் கருப்பு இன மாணவர்கள் அதிகமாக கொண்ட ஒரு ஒரு பள்ளிக்கூடம். அதில் பள்ளி இறுதி ஆண்டில் தேர்ச்சி பெறுகின்ற அந்த ஒரு வகுப்பின் மாணவர்களை பற்றின ரிப்போர்ட்டை பார்க்கிறார். ரிப்போர்ட்ல மொத்தம் ஒரு 47-48 ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்குமே பின் குறிப்பு எழுதுவாங்கல்ல டீச்சர்ஸ், திஸ் பாய் வில் நாட் மேக் இன் லைஃப், திஸ் பாய் வில் நாட் மேக் இன் லைஃப்னா இவன் உருப்பட மாட்டான், அவ்வளவுதான், இவன் உருப்பட மாட்டான், இவன் உருப்பட மாட்டான் தான் அதுல எழுதி இருக்குது அந்த ரிப்போர்ட்ல. இப்ப இவருக்கு என்ன ஒரு தூண்டுதல்னா, உண்மையிலே இவங்களுக்கு என்ன ஆச்சு? 48 மாணவர்கள் உருப்பட மாட்டாங்கன்னு எழுதியிருக்காங்களே, ப்ரொஃபசர்ஸ் எழுதியிருக்காங்க. வாட் ஹேப்பன் டு தம்? 48 பேருமே ரொம்ப பெருசா ஜெயித்திருக்காங்க. They was succeeded in an exceedingly exceeding manner. அப்போ இந்த 48 பேரையும் போய் பார்க்கணும் அப்படின்னு இவர் இன்டர்வியூ புறப்படுறாரு. And all the 48 students who became successful, எல்லாரும் சொன்னாங்க, there was a professor, that professor made the difference. அந்த டீச்சர் தான் எங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுத்தார். that one teacher made the difference. So he went to the teacher. ஏமா, இவங்களை பத்தி எல்லாம் உருப்படவே மாட்டாங்க, 48 பேரை வச்சு அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தவங்க மற்றவங்க எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனா 48 பேருமே ரொம்ப பிரமாதமா வெற்றி பெற்றிருக்கிறாங்க வாழ்க்கையில. 48 பேரும் போய் கேட்டா உங்க பேர் தான் சொல்றாங்க. You made the difference to them. What did you do? நீங்க என்ன செய்தீங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொல்லியிருக்காங்க ரொம்ப இயல்பா, I don't know what I did. But I simply loved those boys. அன்பு. I simply loved those boys. இதுதான் அந்த புத்தகம் எழுதுவதற்கான தூண்டுதல், The Chicken Soup for the Soul.